அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சாகித்ய சதன் என்னும் தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒரு அணிகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு வருகின்ற அணி, அதாவது अलंकार, वक्रोक्ति अलंकार। वक्रोक्ति अलंकार ये शब्दालंकार है। ये शब्दालंकार है। वक्र का मतलब है टेढ़ा जाना। ஜோசியர்கள் சொல்வார்கள், சார் உங்களுக்கு சனி வக்கரம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்பார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சனி வக்கரம், ராகு வக்கரம், கேது வக்கரம் சொல்வார்கள். ஸோ வக்கரக்கா மத்தலப் ஹை டேடா ஜானா, ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் கோணமலையாக போகுது. அதுதான் அதான் கோணல் அர்த்தம் சொல்லுவாங்க, கோணல் புத்திக்காரன்னு சொல்லுவாங்க. நாம் ஒன்று சொன்னால் அவன் அதை மாற்றி சொல்வான். அப்படி சொல்பவர்களை பார்த்து சொல்வார்கள், இவன் ஒரு கோணல் புத்திக்காரன். தமிழே வக்கரம் சொல்வார்கள், வார்த்தை இருக்கிறது. வக்கர புத்தியர் சொல்வார்கள், அதாவது ஆங்கிலத்திலே கிரிமினல் மைண்டு என்பார்கள். ஆனால் இதை அப்படி சொல்ல முடியாது. சொல்பவர் ஒரு கருத்தோடு சொல்கிறார், அதை கேட்பவர் வேறு கருத்தோடு புரிந்து கொள்கிறார். அவ்வளோதான். புரிந்து கொள்வதில் தான் தவறு, வித்தியாசமே தவிர இல்லை மற்றபடி தவறுகள் எதுவுமே இல்லை. அதைத்தான் குறிக்கிறது वक्रोक्ति अलंकार। बोलने वाला या कहने वाला एक अर्थ से कहे और सुनने वाला उसे दूसरे अर्थ में समझ ले तो उस स्थिति को वक्रोक्ति अलंकार कहते हैं। दोबारा एक बार फिर, बोलने वाला या कहने वाला एक अर्थ से कहे और सुनने वाला उसे दूसरा अर्थ समझ ले तो उसे वक्रोक्ति अलंकार कहते हैं। சொல்பவர் சொல்கின்ற கருத்து ஒன்று, அதை கேட்பவர் தவறாக வேறு விதமாக புரிந்து கொள்வது, அதன் பெயர்தான் वक्रोक्ति अलंकार। उदाहरण के लिए, श्री कृष्ण राधा के घर गए। கண்ணன் ராதாவுடைய வீட்டுக்கு போனார். தர்வாஜா பந்து தா, கதவு மூடப்பட்டிருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணனே தர்வாஜா கட்கட்டாயா, கண்ணன் கதவை தட்டினார். அந்தர் சே ஆவாஸ் ஆயி, உள்ளே இருந்து ஓசை குரல் வந்தது. கௌன் ஹே, யார்? உடனே கண்ணன் பதில் சொன்னார், மை ஹூ கணேஷ்யாம், மை हूँ घनश्याम। तो दोबारा आवाज़ आई, घनश्याम का यहाँ क्या काम? तो कहीं जाकर बरसो ना, कहीं खेत में जाकर बरसो ना। அவர் சொன்னது தன்னை கணஷ்யாம் என்று சொன்னார். கண்ணனுக்கு கணஷ்யாம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அதாவது கன் என்றால் அடர்த்தியான அர்த்தம், ஷியாம்னாக்கா கருவையுடையவன், அடர்த்தியான கருவையுடையவன். அப்போது கருப்பன் அர்த்தம் வச்சுங்களேன், அதே பின்னால் கருப்பின்னு சொல்லுவோம். கணஷ்யாம் என்று சொல்கிறார். என் கண்ணன் சொல்லாமல்லவா, கணஷ்யாம் என்று என்பதற்கு மற்றொரு பெயர் மழை மேகம், கருமேகம், கார்மேகம். கார்மேகம் என்ற பேர் இருக்கிறது, நண்பர் இருக்கார் தூத்துக்குடியிலே, கார்மேகம் என்ற பெயர். கார்மேகம், கருமேகம். அவர் தன்னை கருமேகம் என்று சொல்கின்ற பொழுது உடனே உள்ளே இருந்து குரல் வந்தது,
घनश्याम का यहाँ काम क्या? இங்கே மேகத்துக்கு இங்கே என்ன வேலை இருக்கிறது? तो कहीं खेत में जाकर बरसो ना, எங்கேயாவது வயலுக்கு சென்று நீ மழையாக பொழிவிடு தானே, இங்கே எதுக்கு வந்த என்று சொல்பவர் வக்ரோக்தி, பதில் சொல்பவரும் வக்ரோக்தி. ஆக வக்ர உக்தி, ஒருவர் இப்படி சொல்ல ஒருவர் அப்படி கொள்கிறார். இப்படி புரிந்து கொள்வதற்கு பேர் தான் वक्रोक्ति अलंकार कहते हैं। यहाँ पर वक्रोक्ति क्या है? घनश्याम काला बादल, घनश्याम श्री कृष्ण, कृष्ण का दूसरा नाम है घनश्याम, लेकिन वास्तविक अर्थ घनश्याम का काला बादल, ब्लैक क्लाउड्स, मड़े मेघम, कार मेघम, करुमेघम। इस प्रकार कहने वाला एक अर्थ से कहे और सुनने वाला उसे दूसरा अर्थ समझ ले तो उस स्थिति को वक्रोक्ति अलंकार कहते हैं। ये शब्दालंकार है। इस प्रकार के अनेक अलंकारों के बारे में रोज हम जानकारी प्राप्त करेंगे और आज इसके बारे में ज़्यादा विश्लेषण की ज़रूरत नहीं है। आपको तो ये स्वयं पता है, मालूम है, इसलिए वक्रोक्ति के बारे में ज़्यादा विश्लेषण या व्याख्या देने की कोई ज़रूरत नहीं है। इसलिए मैं इसके साथ समाप्त करना चाहता हूँ। इंद्रिय चिंतने, आज का चिंतन इंद्रिय चिंतने, ये जो गोल्ड मेडल से करके कस्टर्ड वीडियो है जो आप सुन रहे हैं और देख रहे हैं, अपने दोस्तों में आप बांटिए, शेयर कीजिए, நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஏனென்றால் நிறைய மாணவர்கள் சுயமாக படிப்பார்கள். பிரச்சாரக் இன்றி, குரு இன்றி அவர் டிகுரா என்பார்கள். தானாகவே படிப்பார்கள், சொந்தமாக படிப்பார்கள், அல்லது இங்கே வசதி இல்லாமல் இருக்கலாம், அப்படி சூழ்நிலை இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இதை கேட்கின்ற அனைவரும் உங்கள் நண்பர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் பகிருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சரி, இன்றைய சிந்தனை, நமது துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? நமது துன்பங்களுக்கு காரணம் என்ன? இதுக்கு என்ன பதில் என்றால், நாம் பிறருக்கு செய்த துன்பங்கள் தான். நாம் பிறருக்கு செய்த துன்பங்கள் தான் நமக்கு துன்பமாக வருகின்றன. ஆகவே என்ன செய்யக்கூடாது? நாம் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. நாம் பிறருக்கு தீங்கு செய்தால் அது திரும்பி நமக்கே வரும். பிறக்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தானே வரும் என்பார் வள்ளுவர். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தானே வரும் என்பார்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இன்னும் சொல்வார்கள், சிலப்பதிகாரம் சொல்லும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பார்கள். ஆனால் இங்கே சிலப்பதிகாரத்திலே ஊழ்வினை என்பது அது விதியாக சொல்லப்படுகிறது. இங்கே நாம் சொல்வது விதி அல்லது, இது விதி அல்ல, நாம் செய்த செயல்களே நமக்கு திரும்பி வருவதால் அடித்த பந்து போல. எப்படி சோரிலே நாம் பந்தை அடித்தால் திருப்பி நமக்கே வருகிறதோ அதுபோல் ஊழ்வினை உறுத்துவது ஒட்டு என்பது சிலப்பதிகாரத்தினுடைய மெயின் கருத்து தான். அது விதியே மாற்ற முடியாது என்ற கருத்தோடு சொல்லப்பட்டது. இங்கே பிறக்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். காற்றை விதைத்தவன் புயலை அறுவடை செய்வான் என்பார்கள். காற்றை விதைத்தவன் புயலை அறுவடை செய்வான். तुलसीदास சொல்வார், तुलसी काया खेत है, तुलसी काया खेत है, मनसा भये किसान. तुलसी काया खेत है, मनसा भये किसान. पाप पुण्य दोवो बीज हैं, बुवई सो लुनै निदान. बुवई सो लुनै निदान.
तुलसीदास जी कहते हैं काया केत है ये काया காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா மாயனாராம் பியவன் செய்த மண்ணு பாண்டும் போலடா என்று பாடுவார் பாம்பாட்டு சித்தர். அந்த காயமானது இந்த உடம்பானது வயலை போல. துளசி காயா கேத் ஹை மன்சா பயே கிசான், மனம் இருக்கிறதே அது உழவனாகும். பயே என்றால் பனா, மண் கிசான் பனா, நம்முடைய மனம்தான் உழவனை போல. இந்த உடம்பு வயலை போல. இங்கே பாப புண்ணிய தோவு பீஜை, பாவம் புண்ணியம் என்று 2 விதை உண்டு. பாப புண்ணிய தோவு பீஜை, தோவு என்றால் தோனம், 2 விதைகள் உள்ளன. புவை சோ லுனை நிதான், जिसको तुम बोते हो बाद में उसी को काटोगे. புவை जिसको बोते हो எதை விதைக்கிறாயோ, லுனை காட்டேகா, நிதான் என்றால் பாத்மே பிறகு, நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ பிறகு அறுவடை செய்வாய். பாவத்தை விதைத்தால் பாவத்தை அறுவடை செய்வாய், புண்ணியத்தை விதைத்தால் புண்ணியத்தை அறுவடை செய்வாய். அயால் சொன்னார், பிறக்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்றார் வள்ளுவர். அதே போல்தான் துளசிதாஸ் சொல்கிறார், तुलसी काया केत है मनसा भये किसान, भये मतलब बने, पाप पुण्य दो वो बीज हैं. புவை இதை விதிக்கிறோமோ சோ அதை லுனை அறுப்போம், நிதான் பாத்மே. புவை சோ லுனை निदान. तुलसी काया केत है मनसा भये किसान, पाप पुण्य दो वो बीज हैं. புவை சோ லுனை निदान. ஆக நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், காற்றை விதைத்தவன் புயலை அறுவடை செய்வான். ஆகவே நாம் எப்போதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. வல்லார் கூறுவார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அவ்வளோ பெரிய உயர்ந்த மனம் யாருக்கு உண்டு? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இப்போதெல்லாம் ஆக்சிடென்ட் கீழே அப்படியே யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்மள போயிட்டே இருப்பாங்க. இன்றைய மனநிலை அப்படி இருக்கிறது, அன்றைய மனநிலை அப்படி இருந்தது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடுகிறார் வள்ளுவர், வல்லார். அதுபோல் நாம் யாருக்கும் எப்போதும் தீங்கு நினைக்கக்கூடாது. முடிந்தால் நன்மை செய்யுங்கள், முடியாவிட்டால் சும்மா இருங்கள், அதற்கு பதிலாக தீமை செய்யாமல் இருங்கள். முடிந்தால் நன்மை செய்யுங்கள், முடியாவிட்டால் பரவாயில்லை, அதனால் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் பிறருக்கு நாம் தவறு செய்வது நம்முடைய துன்பங்களுக்கு காரணமாக அமைகிறது என்பதுதான் இன்றைய சிந்தனை. ஆகவே நாம் யாருக்கும் துன்பம் எண்ணாமல் நன்மையே செய்வோம், நன்மையே செய்வோம் என்று கூறி, நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தங்களின் அன்பன் ஆர் सुंदरराजन, तिरुपुर, तमिलनाडु. कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, तिरुपुर, तमिलनाडु. धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी. जय हिंद. சொல்லுங்க தாத்தா. ஊட்டிங்களா? குள்ளாரையா?